வணக்கம் மக்களே. ஏன்னா இன்னைக்கு ஒரு அருமையான நாள் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம வருங்கால சிஎம் எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சுக்கிட்டே வராரு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் நடிகராகவோ நம்ம வெளியாளாவோ நினைக்க முடியல. ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி சிஎம் ஆனார்னா எப்படி இருக்கும், அதோட முடிவுகள் எப்படி இருக்கும், அவர் எந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜெயிச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரியே தான் நமக்கு இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே ஆகலை. ஆனால் இதுக்கு முடிவு தெரிஞ்சுட்டு தான் மற்ற வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கிறோம். அதனால் எல்லோரும் செல்லும் கையுமாக தான் இருக்கிறீங்க. டிவி பார்த்தீங்கன்னா டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் லைவாக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அவர் எந்தெந்த தொகுதியில் ஜெயிச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிறத. அதனால் மக்களே, அவர் சிஎம்மாக ஆயிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு சொல்லு கேட்குறதுக்கு மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கிறோம். நான் ஆர்வமாகவே இருக்கேன். நீங்களாம் எப்படி ஆர்வமாக இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அவர் சிஎம்மாக ஆயிட்டாரு, என்னைக்கு அந்த பேனா பிடிச்சி அவர் என்ட்ரி பண்ணி நான் சிஎம்மாக பதவி ஏற்றுட்டேன் அப்படிங்கிறது அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அவர் கண்டிப்பாக அந்த அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுவார். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.